இ-பாஸ் நடவடிக்கையின் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித தொந்தரவும், அச்சமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு நாளை முதல் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை வாகனங்களில் வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கோடை காலங்களில் உதகை மற்றும் கொடைக்கானலில் தமிழ்நாடு மட்டுமின்றி நாட்டின் பிற மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். பயணிகளின் வருகையை முறைப்படுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய விவரங்களை இணையதளத்தின் மூலமாக தெரிவித்து விண்ணப்பித்து இ-பாஸ் பெற்று அந்த அடிப்படையில் வாகனங்களும் சுற்றுலா பயணிகளும் அனுமதிக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் முறையான இ-பாஸ் விண்ணப்பிக்குமாறும், சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்கள் இணைய முகவரியில் உரிய தகவல்களை தெரிவித்து இன்று காலை முதல் இ-பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயணிகள் தங்களுடைய இமெயில் முகவரியை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் எனவும், உள்நாட்டு பயணிகள் தங்களுடைய தொலைபேசி எண்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் இந்த நடைமுறையினை நாளை முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை பின்பற்றுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இ-பாஸ் வழங்கும் இந்த நடவடிக்கையின் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித தொந்தரவும், அச்சமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை எனவும், இந்த இ-பாஸ் அனுமதி காரணமாக பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.